கடுகு விதை மண்ணுக்குள் போய் உடைந்தால்தான் அது மிக பெரும் மரமாக மாறும். நம் வாழ்க்கையிலும் கூட துன்பங்களின் வழியாக, நெருக்கடிகளின் வழியாக, தோல்விகளின் வழியாக, நோய்களின் வழியாக இப்படிப்பட்ட உடைச்சல்கள் வரும். அந்த தருணத்தில்தான் நாம் மனமுடைந்து போகாமல் நம்பிக்கையோடு துணிவோடு அடியெடுத்து வைக்கும் போது, ஆண்டவரிடத்தில் துணிவோடு நாம் வருகிற போது, ஆண்டவர் அந்த துன்பமான இக்கட்டான நேரத்திலும் நம்மை உயர்த்தக்கூடியவராக மாற்றுவார். நம்மை இழிவாக பார்த்தவர்கள், நம் தோல்வியை கண்டு கேலி கிண்டல் செய்தவர்கள், ஏளனம் செய்தவர்கள், இவர்கள் முன்பாக நம்மை பெரிதாய் உயர்த்தும் போது ஒரு நாள் நம்மை இழிவாக பார்த்தவர்களும், கேலி கிண்டல் செய்தவர்களும், ஏளனம் செய்தவர்களும் கூட வானத்து பறவைகளைப் போல அந்த மரத்தில் வந்து அமரக்கூடிய நிலைக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைப்பார். 1948 ஆண்டு ஒரே நபர்தான். கையில் 5 ரூபாய் தான் இருந்தது. அணிந்து கொண்டிருந்த ஒரு புடவைதான் இருந்தது. எல்லாரும் பார்த்து நகைத்தார்கள். What can one lady do? இந்த ஒரு பெண்ணால் என்ன பெரிதாக சாதித்து விட முடியும்? கடுகு மாதிரிங்க. சிறிதளவு நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கு 133 நாடுகளில் 700க்கும் மேற்பட்ட இல்லங்கள் அமைந்து லட்சக்கணக்கான நோயாளிகள், ஏழைகள், கைவிடப்பட்டோரினுடைய அடைக்கலமாக இருக்கின்ற ஒரு இல்லமாய் மாறியிருக்கிறது அன்னை தெரேசா தொடங்கிய ஒரே ஒரு இல்லம். கடுகு விதையைப் போல சிறிதளவு நம்முடைய முயற்சிகள் கூட ஆண்டவர் பெரிதாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவராயிருக்கிறார் என்பதை உணர வேண்டும். 1980களில் சென்னையில் ஒரு குடிசை வீட்டில் 5 சிறிய பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார் ஒரு மறைக்கல்வி ஆசிரியர். அந்த பிள்ளைகள் வளர்ந்து 2 பேர் குருவானவர்களாக மாறினார்கள். நல்ல மிஷனரியா மாறினாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்தார்கள். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு அவரை சூழ்ந்து நிற்கிறார்கள். ஆம், சிறிதளவு சத்தமில்லாத மாற்றத்திற்கு தயாராக இருந்த அந்த புளிப்பு மாவுதான் எல்லா மாவையும் புளிக்கச் செய்கின்ற ஆற்றலை பெற்றிருந்தது. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் செய்கின்ற சிறிய நற்செயல்கள் கூட யாருக்கும் தெரியாம மற்றவர்களினுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை படைத்ததாயிருக்கும். இதை நாம் உணர வேண்டும். இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் தீய மக்கள், தீய எண்ணம் படைத்தவர்கள், ஆண்டவரை விட்டு விலகி போகிறவர்கள், ஆண்டவரின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், எதற்கும் பயன்படாத கச்சைக்கு ஒப்பானவர்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இறைவாக்கினர் அழைத்து ஆண்டவர் நாற்பட்டாலான ஒரு கச்சையை உன் இடையில் கட்டிக்கொள், பிறகு அதை தண்ணீரில் நடைக்காமல் எடுத்துக்கொண்டு போய் பேராத்து என்கிற அந்த ஆற்றங்கரையில் இருக்கிற ஒரு பாறையின் இடுக்கில் அதை வை, பல நாட்கள் எதுவும் செய்யாமல் அதை அப்படியே விட்டுவிட்டு பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் போய் அதை கொண்டு வா. அந்த கச்சையினுடைய நிலை எப்பேற்பட்டதாக இருக்கும் என்று நீ பார்க்கும்போது இறைவார்த்தை சொல்லுகிறது, அந்த கச்சை எதற்கும் பயன்படாத அளவில் இற்று போயிருந்தது.
இந்த கச்சையினுடைய உருவகத்தை, ஓமையை யூதா எருசலேம் மக்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவர்களுடைய ஆணவத்தை நான் அழிப்பேன். அவர்களின் சொற்களுக்கு இடம் கொடுக்கவில்லை, செவி கொடுக்கவில்லை. தங்களுடைய இருதயத்தினுடைய பிடிவாத குணத்தினால் வேற்று தெய்வங்களையும் வேற்று தெய்வங்களுக்கு ஊழியத்தையும் அவர்கள் செய்து வந்தார்கள். என்னை விட்டு விலகி போனார்கள். அதனால் அவர்கள் எதற்கும் பயன்படாத அந்த இடைக்கச்சையைப் போல மாறினார்கள். ஆண்டவரோடு இருக்கும்போது தான் நமக்கு பாதுகாப்பு, ஆண்டவரோடு நம்ம இருக்கும்போது தான் நமக்கு வளர்ச்சி, ஆண்டவரோடு இருக்கும்போது தான் நமக்கு அருள், ஆசீர்வாதம், வல்லமை எல்லாமே. இந்த உணர்வு நிலையை பெற்றுக்கொண்டால் இந்த நாள் நமக்கு ஒரு நம்பிக்கையின் நாள், வெற்றியின் நாள், இறை ஆசீர்வாதத்தின் நாள். நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம். இறை ஆசீரை பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்வோம். ஆமென்.